ஆனால் அம்பேத்கர் சிலை இருக்கும் இடம் சாதி ஒழிப்பு போராளிகள் இருக்கிற இடம் என்பதுதான் உண்மை. அம்பேத்கர் சிலை ஒரு இடத்திலே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் சகோதரத்துவத்திற்காக போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். அம்பேத்கர் சிலை ஒரு இடத்திலே இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே சமத்துவ போராளிகள் இருக்கிறார்கள் என்று பொருள். ஆக திருபுவனையில் இன்றைக்கு அம்பேத்கர் சிலை இங்கே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் இங்கே சமத்துவ போராளிகள் வசிக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கிலே ஒரு தலைவருக்கு சிலை இருக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவருக்கு மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் எங்காவது ஒரு மூலையிலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை நிறுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. அரசு அல்ல, மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை நிறுவிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, இன்றைக்கு இத்தாலியிலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கல்வி பயின்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழைந்தால் அவருடைய அரையுருவ திருவுருவ சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு இந்தியரின் சிலை இருக்கிறது என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை. ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்திலே இருக்கிற மிக பெரிய பல்கலைக்கழகம், உலகளாவிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தின் நூலகத்திலே 2 பெரும் தலைவர்களின் திருவுருவ படங்கள் இருக்கின்றன. அந்த 2 பெரும் தலைவர்கள் யார் யார் என்றால் ஒருவர் மாமேதை கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். அந்த நூல் நிலையத்தில் எத்தனையோ சான்றோர்கள், அறிவுஜீவிகள் அமர்ந்து படித்திருந்தாலும் இந்த 2 பேருக்கு மட்டும் ஏன் அங்கே திருவுருவ படங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அந்த நூல் நிலையத்தில் இருக்கிற நூல்களில் பெரும்பாலான நூல்களை படித்தவர்கள், முழுமையாக படித்தவர்கள் 2 பேர் தான். ஒருவர் மார்க்ஸ், இன்னொருவர் அம்பேத்கர். அவர் நூல் நிலையத்திற்குள் காலையிலே நுழைந்தால் மாலையிலே நூல் நிலையத்தை மூடுகிற வரையில் அங்கே புத்தகங்களில் மூழ்கி கிடக்கிறவராக, தேடி தேடி படிக்கக்கூடியவராக, ஞான கடலில் நீந்தக்கூடியவராக புரட்சியாளர் அம்பேத்கர் விளங்கி இருக்கிறார். அந்த நூலகர் வந்து, ஐயா நேரம் ஆகிவிட்டது, நான் கதவை சாத்த வேண்டும், பூட்ட வேண்டும், வெளியே செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நூலகத்திலேயே கிடந்து படித்திருக்கிறார். ஆகவேதான் அந்த நூலகத்தில் இன்றைக்கு அவருடைய திருவுருவ படம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐநா பேரவையில் ஒரு தலைவருக்கு கிட்டத்தட்ட 200 நாடுகள் அங்கு வகிக்கக்கூடிய பேரவை ஐக்கிய நாடுகள் பேரவை. அந்த ஐக்கிய நாடுகள் பேரவையின் ஜெனரல் கவுன்சில், பொது பேரவை நியூயார்க்கிலே இருக்கிறது. மற்ற அவைகள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்றன. மனித உரிமை கவுன்சில் ஜெனீவாவில் இருக்கிறது. அதுபோல ஐநா தொடர்பான பல பேரவைகள் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன. ஜெனரல் கவுன்சில் என்பதுதான் முக்கியமானது. உலக நாடுகள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய, உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு அவை அங்கேதான் இருக்கிறது. அந்த அவையில் ஒரு தலைவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். 125வது பிறந்த நாளை ஐநா பேரவையிலே கொண்டாடினார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து விவாதங்களில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 அல்லது 10 பேராவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சேஸ் என்று சொல்லித்தான் அவருடைய மேற்கோள்களை காட்டித்தான் உரையாற்றக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி பேசுகிறவர்கள் எல்லோரும் தலித்துகள் அல்ல. தலித் அல்லாத தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விவாதத்தில் பங்கேற்றாலும்
புரட்சியாளர் அம்பேத்கர் இதை சொல்லியிருக்கிறார், அவர் சொற்படி அதன்படி என்று மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கான பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அமெரிக்க அதிபர் ஒபாமா இங்கே வந்தார். அவர் இரு அவைகளும் கூடிய மைய மண்டபத்திலே உரையாற்றினார். 15-20 நிமிடங்கள் உரையாற்றியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். நான் அப்போது அங்கே இருந்தேன். எந்த குறிப்பும் இல்லாமல் பேசினார். அப்படி அவர் உரையாற்றுகிற போது 3 அல்லது 4 முறை ஒரு தலைவரின் பெயரை உச்சரித்தார் என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் அரசியல் அரங்கில் எவராலும் காய்களை நகர்த்த முடியாது என்கிற அளவுக்கு உலக அரங்கில் பெருமைக்குரியவராக நிமிர்ந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு நீங்கள் சிலை திறந்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கான தலை நிமிர்வு, உங்களுக்கான பெருமை. சாதி அடிப்படையில் பல பேர் இதை பார்ப்பார்கள். அம்பேத்கருக்கு சிலை திறந்தார்கள், அவர்கள் எல்லாம் ஷெட்யூல் காஸ்ட். இப்படித்தான் இதை பார்ப்பார்கள், மதிப்பீடு செய்வார்கள். ஏனென்றால் அவர்களின் புத்தி எப்போதுமே சாதி புத்தி தான். சாதி புத்தி உள்ளவர்களால் அப்படித்தான் சிந்திக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கரின் அருமை பெருமையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிசாதி என்று இழிவுபடுத்தினார்கள். அவர் கல்வி பயின்ற பள்ளிக்கூடத்தில் அவரை ஒரு ஓரமாக அமர வைத்தார்கள். அவர் எழுந்து வந்தால் தீட்டுப்பட்டு விடும் என்று சாதியவாத குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகள் எழுந்து ஓடினார்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் 125 அடி உயரத்தில் வானுயர புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தின் தேச தந்தை என்று சொல்லப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய காந்தியடிகளுக்கு கூட அந்த சிறப்பு இல்லை. 125 அடி உயரம் சிலை மட்டும். அந்த சிலையின் அருகே போய் அவர் காலடியில் நின்றால் அவர் ஷூ நம்முடைய உயரம் 8 அடி உயரம் இருக்கிறது. அவருடைய கால் அணி ஷூ மட்டுமே 8 அடி உயரம் இருக்கிறது. அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிமிர்ந்திருப்பவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த மாமனிதரை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் என்பது அவருடைய அரசியலை, அவருடைய கொள்கை கோட்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த புரிதலோடு கொண்டாட வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது என்ன புரிதல்? அவர் என்ன சொன்னார், என்ன கொள்கை, இவை அனைத்தையும் அவர் எழுதிய எல்லா நூல்களையும் நாம் படிக்க வேண்டும் என்று இல்லை. அவர் எழுதிய 2 நூல்கள் அவருடைய உடல் ஆற்றல் முழுவதையும், உள்ள ஆற்றல் முழுவதையும், அறிவாற்றல் முழுவதையும் பயன்படுத்தி எழுதிய மிக முக்கியமான 2 நூல்கள். ஒன்று புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூல், இன்னொன்று இந்திய அரசமைப்பு சட்டம். இது 2ம் தான் இன்றைக்கு இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்திய அரசியல் அரங்கில் மாபெரும் உரையாடலை தொடங்கி வைத்திருக்கிறது. மற்ற எல்லா புத்தகங்களும் ஒரு புறம் நாம் ஒதுக்கி வைத்து விடலாம். அவர் எழுதிய இந்தியாவில் சாதிகள், சாதியை அழித்தொழிக்க வழி, இது போன்ற பல புத்தகங்கள். காங்கிரசும் காந்தியும் இந்த தலித் மக்களுக்கு செய்தது என்ன? தோழர் திருமுருகன் காந்தி குறிப்பிட்டதை போல த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூபீஸ், ரூபாயின் சிக்கல்கள், இது போன்ற எல்லா நூல்களையும் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இந்த 2 நூல்களை பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால், இந்த 2லும் அவருடைய முழு ஆற்றலையும் அவர் செலவிட்டிருக்கிறார். அவருக்கு இருந்த ஒட்டுமொத்த அனுபவங்களையும் அறிவாண்மையையும் மொத்தமாக
அதற்கே அவர் செலவழித்திருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது வெறும் சட்டம் இல்லை. ஐபிசி மாதிரி இந்தியன் பீனல் கோடு, இன்றைக்கு அதை பெயரை மாற்றிவிட்டார்கள், சங் பரிவார்கள், பிஎன்எஸ் என்று பெயரை மாற்றிவிட்டார்கள். இந்தியா என்பதை பாரத் என்று மாற்றிவிட்டார்கள். குற்றவியல் சட்டம் என்பதை இந்திய தண்டனை சட்டம் என்பதை நியாய சம்ஹிதா என்று மாற்றிவிட்டார்கள். நீதி நியாயம்னா வடமொழியில, தமிழ்ல நீதி, வடமொழியில நியாயம். அவர்கள் அதை பாரத் நியாய சம்ஹிதா என்று மாற்றிவிட்டார்கள். ஆனால் அது வெள்ளைக்காரன் எழுதிய சட்டம் அப்படியே உள்ளே இருக்கிறது. ஐபிசி என்பது வெள்ளைக்காரன் எழுதிய சட்டம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம். அப்படி பல சட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் தான், கிறிஸ்தவ மிஷனரிகள் கொண்டு வந்த பள்ளிகள் தான், அவர்கள் உருவாக்கிய மருத்துவமனைகள் தான் இந்தியாவில் நீண்ட காலம் நீடித்த இந்த சாதிய பாகுபாடுகளை மெல்ல மெல்ல தகர்த்தது. ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் விட தலையாய சட்டம் எது? அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம். அதை சட்டம் என்று நாம் சொன்னாலும் அதுதான் புதியதொரு இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை. அதிலே பிரியாம்பிள் என்ற ஒரு முகப்புரை இருக்கிறது. அந்த முகப்புரையில் சொல்லப்படுகிற கோட்பாடு இருக்கிறதே, அதுதான் அம்பேத்கரியம். அம்பேத்கரியம் என்றால் என்ன என்றால், நீங்கள் பிரியாம்பிளை படித்தால் போதும், அதுதான் அம்பேத்கரிசம். அவர் எழுதிய அத்தனை நூல்களிலும் இருக்கிற ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் ஒரு கோட்பாடாக மாற்றி அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையாக நமக்கு வழங்கி இருக்கிறார். அது என்ன அந்த முகப்புரையில் சொல்லப்படுகிறது? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 சொற்கள். அதில் குறிப்பாக லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த 3 சொற்கள் ஒரு காலத்தில் பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட முழக்கங்கள் என்று வரலாற்று குறிப்புகளில் நாம் அறிகிறோம். அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அந்த சமகாலத்தில் சொன்னார்கள், இவர் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களை காப்பி அடித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், சில நண்பர்கள் என்னை விமர்சிக்கக்கூடியவர்கள் நான் ஏதோ காப்பி அடித்திருக்கிறேன் என்று விமர்சிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நான் இந்த 3 முழக்கங்களையும், ஸ்லோகன்ஸ், இந்த 3 கோட்பாட்டு முழக்கங்களையும் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்து கையாண்டிருக்கிறேன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த முழக்கங்களை புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து கையாண்டிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நீங்கள் புத்தரை வெறும் சிலையாக பார்க்கிறவர்கள், அவருடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை யாரும் படிப்பதில்லை என்கிற பொருளில் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். ஆக பௌத்தம் என்றால் என்ன? அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் பௌத்தம். அது வெறும் கடவுள் வழிபாட்டுக்கான மதம் கிடையாது. கிறிஸ்தவம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு தத்துவம், இஸ்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு தத்துவம். ஒரே கடவுள் என்கிற தத்துவத்தை கொண்டது இஸ்லாம். விக்கிரக வழிபாடு கூடாது, உருவச்சிலை வழிபாடு கூடாது என்பது இஸ்லாம். கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுளின் பிள்ளையாக இந்த மண்ணில் அவதரித்தவர் தான் இயேசு பெருமான். அவர் மனித குலத்தை மீட்பதற்காக தோன்றியவர், சிலுவையை சுமந்தவர் என்று சொல்லுவது கிறிஸ்தவம். அது உருவ வழிபாட்டை மறுக்கவில்லை. இவையெல்லாம் மதங்கள். ஆனால் பௌத்தம் என்பது கடவுளை பற்றியே பேசாத ஒரு மார்க்கம், வாழ்க்கை நெறியது. கடவுள் உண்டா இல்லையா, அப்படி இருந்தால் அதற்கு என்ன உருவம்,
ஆணா பெண்ணா, அப்படி உருவம் இருந்தால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கோவில் எப்படி கட்டுவது, கருவறை எப்படி வைப்பது, வழிபாடு எப்படி செய்வது, சடங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படி செய்வது, இதை பற்றியெல்லாம் பேசாத ஒரு வாழ்வியல் நெறி பௌத்தம். தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும், அதைவிட முக்கியமாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளையும் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நெறிதான், மார்க்கம்தான் பௌத்தம் என்பது. எனவே அம்பேத்கரியம் என்றால் பௌத்தம். அதனால்தான் அவர் பௌத்தத்தை தழுவிவிட்டு அதற்கு ஒரு நூலை எழுதினார். புத்தரும் அவரது தம்மமும் என்ற ஒரு புதிய நூலை எழுதினார். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரம், உழைப்பு, கண் விழித்து அவர் ஆற்றிய பங்களிப்பு சொல்லில் விவரிக்க முடியாது. ஏன் அவர் புதிதாக பௌத்தத்திற்கு ஒரு நூலை எழுத வேண்டும்? ஆசிய நாடுகள் முழுவதும் பௌத்த நாடுகள் தான். சீனா ஒரு பௌத்த நாடுதான். மியான்மர், அன்றைய பர்மா ஒரு பௌத்த நாடுதான். தாய்லாந்து பௌத்த நாடுதான். இலங்கை பௌத்த நாடுதான். ஜப்பான் பௌத்த நாடுதான். அங்கே எல்லாம் பௌத்தம் அரசு மதமாகவும் இருக்கிறது. மக்கள் தொகை என்று எடுத்துக்கொண்டால் பௌத்தர்களின் மக்கள் தொகை தான் அதிகம். கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருப்பது உண்மைதான். ஆனால் பௌத்தர்களின் எண்ணிக்கை தான் உலக மக்கள் தொகையில் அதிகம், முதலிடம். அப்படிப்பட்ட உலக நாடுகளில் எல்லாம் பௌத்தத்தை பின்பற்றுகிற போது அதற்கென்று பைபிளை போல, குரானை போல ஒரு வேத நூலை எல்லாம் அவர்கள் உருவாக்கி பின்பற்றுகிற போது, ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் தனியே புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூலை எழுத வேண்டும்? இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அறிவாளுமைக்கு, அறிவாண்மைக்கு சான்று. இப்போது உலக நாடுகளில் பின்பற்றப்படுகிற இந்த பௌத்தம் என்பது திரிபுவாதத்திற்கு உள்ளாகிவிட்டது. கடவுளை பற்றி பேசாத புத்தரையே கடவுளாக்கி விட்டார்கள். கடவுளை பற்றி பேசாத புத்தரையே வழிபடும் தெய்வமாக்கி விட்டார்கள். ஆகவே அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ நான் புதிதாக இந்த வழிமுறைக்கு, வாழ்க்கை நெறிக்கு ஒரு பெயர் சூட்டுகிறேன் என்று நவயானா என்று அதற்கு பெயர் சூட்டினார். நவயானா என்றால் புதிய பாதை என்று பொருள். நவ என்றால் 9 என்ற பொருளும் உண்டு, புதிய என்ற பொருளும் உண்டு. நவீன் என்றால் புதியவன் என்று பொருள். நவீன தொழில்நுட்பம் என்றால் புதிய தொழில்நுட்பம் என்று பொருள். அதிலிருந்து வருவதுதான் நவ யானா. யானா என்றால் பாதை, பயணம் செல்லுகிற வழி என்று பொருள். புத்தரின் கோட்பாடுகளை கடந்த காலங்களில் 2 பெரும் பிரிவாக பிரித்து விட்டார்கள். ஒன்று மகாயானம், இன்னொன்று ஹீனயானம். பல பிரிவுகள் இருக்கின்றன. அதை 2ஆக பிரிக்கிறார்கள். மகாயானம் என்றால் பெரும் பாதை அல்லது நெடும் பாதை என்று பொருள். ஈனயானம் என்று சொன்னால் எளிய பாதை என்று பொருள். அவர்கள் அதை பலவீனமான பாதை அல்லது இழிவான பாதை என்று கூட பொருள் சொல்லுவார்கள். ஹீனம் என்றால் ரொம்ப பலவீனமா இருக்கிற அந்த ஈனம் அப்படிங்கிறது. அதனாலதான் ஈனப்பயலை என்று கூட ஏசுகிற போது சொல்லுவார்கள். அவனுக்கு ஈன புத்தி, அதாவது பௌத்த சிந்தனை உள்ளவனை ஈன புத்தி உள்ளவன் என்று சொல்வார்கள். பௌத்தத்தை எதிர்த்து அப்படி பிரச்சாரம் செய்தார்கள் வசவு மொழிகளை. இந்த மகாயானம், ஈனயானம் போன்றவற்றை எல்லாம் தாண்டி நவயானா என்ற ஒரு புதிய பாதையை நான் உருவாக்குகிறேன் என்று அவர் எழுதிய நூல்தான் புத்தரும் அவரது தம்மமும். நம்முடைய தம்பிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிலையை நிறுவியது போல் திருபுவனையிலே ஊர் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அம்பேத்கர் படிப்பகம் ஒன்றை நீங்கள் கட்ட வேண்டும். ஒரு பொது இடம் 2 சென்ட் 3 சென்ட் அளவிலாவது ஒரு இடத்தை வாங்கி அம்பேத்கர் படிப்பகத்தை கட்டி அவருடைய நூல்களையும், பெரியார் தொடர்பான நூல்களையும், மாமேதை மார்க்ஸ் தொடர்பான நூல்களையும் நீங்கள் அந்த படிப்பகத்திலே அடுக்கி வைக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் அந்த புத்தக அட்டைகளையாவது புரட்டி பார்க்க வேண்டும். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற போதே அவர்கள் அம்பேத்கர் முகத்தை பார்க்க வேண்டும், பெரியாரின்
உருவத்தை பார்க்க வேண்டும், மாமேதை மார்க்சின் பெயரை உச்சரிக்க வேண்டும். ஊருக்கு ஊர் அம்பேத்கர் படிப்பகம் தேவை. சிலை வைப்பது நம்முடைய தலை நிமிர்வுக்கானது, படிப்பகம் வைப்பது சமூக மாற்றத்திற்கானது, சமூக புரட்சிக்கானது. அம்பேத்கர் படிப்பகம் இல்லாத ஊர்கள் இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். ஊருக்கு ஊர் பொதுவிலே ஒரு படிப்பகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய பெரும் செயல் அது, அரும் செயல் அது, பெரும் கொடை அது, மிகப்பெரிய சொத்து அது. இந்த ஏழை எளிய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு வீட்டிலே வந்து உட்கார்ந்து படிக்கிற வசதி இல்லாத பிள்ளைகள் அந்த படிப்பகத்திலே வந்து ஹோம்ஒர்க் பண்ணட்டும். வீட்டில் உட்கார்ந்து எழுத முடியாது, அந்த படிப்பகத்தில் உட்கார்ந்து எழுதட்டும். ஒவ்வொரு நாளும் மாலை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த படிப்பகத்தில் அமர்ந்திருக்கட்டும். இல்லை என்றால் பிள்ளைகளின் கவனம் திரும்பும், திசை மாறும், விளையாட்டு புத்தி வளரும், வேடிக்கை புத்தி வளரும், அது மந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். படிக்கிற வழக்கத்தை உருவாக்க வேண்டும். படிக்கிறதுங்கிறதே ஒரு கலை. அது நாமெல்லாம் புத்தகத்தை திறந்து வச்சா தூக்கம் வந்துடும். அம்பேத்கருக்கு புத்தகத்தை திறந்து வச்சா அவருடைய அடி வயிற்றில் அக்கினி பற்றி கொள்ளும், இப்படி நெருப்பு பற்றி கொள்ளும். படித்துக் கொண்டே இருப்பார், தூக்கமே வராது. அவர் எப்படி படிக்க வேண்டும் என்பது ஒரு கலை. அது ஒரு பயிற்சி, அது ஒரு ஆற்றல். ஒரு புத்தகத்தை முழுமையாக நம்மால் எவ்வளவு நாளைக்குள்ளாக படிக்க முடியும்? நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு அம்பேத்கர் புத்தகம் கொடுக்குறேன், பக்கத்தை புரட்டிட்டு போட்டக்கூடாது, அதை நீங்க உட்கார்ந்து படிக்கணும். ஒரு 300 பக்கம் புத்தகத்தை எத்தனை நாளில் நம்மால் படிக்க முடிகிறது என்று நாமே நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். தமிழ் புத்தகத்தை, ஆங்கிலம் கூட அல்ல. 10 பக்கத்தை புரட்டினாலே நமக்கு சோர்வு வந்துவிடும், படிக்க முடியாது, மூடி போட்டுரும், அப்புறம் பார்த்துக்கலாம். அது முழுமையாக படித்து முடிக்க முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை முழுமையாக படித்து ஒவ்வொரு வரியின் கீழேயும் அடிக்கோடிட்டு ஒவ்வொரு வரியிலும் இருக்கிற சொற்களுக்கு பொருள் எழுதக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான சொற்களை கற்றுக்கொண்ட, அந்த சொற்களுக்கு பல விளக்கங்களை எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வளர்த்து கொண்ட ஒரு மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். படிப்பகம் கட்டி வருகிறோம் என்று துண்டு சீட்டு வந்திருக்கிறது. மகிழ்ச்சி, பாராட்டுகள், அதுதான் மிக முக்கியமானது. அடித்தளம் அமைத்து விட்டோம் என்றார்கள். விரைவில் படிப்பகம் திறப்பதற்கும் என்னை அழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு பதிலாக, காது குத்துக்கு கூப்பிடுறதுக்கு பதிலாக படிப்பகம் திறக்க கூப்பிடுங்க, கட்டாயம் நான் வரேன். எனக்கு உள்ளபடியே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்கு. சும்மா மஞ்சள் நீராட்டு விழாவுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க. என் வீட்டில் என் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்ற ஒரு நிகழ்ச்சி அது, அது தேவையா? அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டுமா என்கிற மாற்று கருத்து எனக்கு உண்டு. அதுக்கெல்லாம் அண்ணன் வந்தே தீரணும் கட்டாயப்படுத்துறீங்க. எந்த ஊருக்காக இருந்தாலும் படிப்பகம் கட்டி முடித்து என்னிடத்தில் தேதி கேளுங்கள், உடனே நான் ஒப்புதல் தர தயாராக இருக்கிறேன். உங்களோடு வந்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். நான் ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஒரு திட்டத்தை அறிவித்தேன். அம்பேத்கர் படிப்பகம் 6000 கிராமங்களில் கட்ட வேண்டும் என்று ஒரு கணக்கு சொன்னேன். ஜெய்பீம் 2.0 என்கிற பெயரில் அந்த அறிவிப்பை செய்தோம். அதற்கென்று ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அறக்கட்டளையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். எனது அருமை தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்தியல் என்னவென்றால், ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் மானுடத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதுதான். மனிதர்களுக்கு இடையிலே உயர்வு தாழ்வு கூடாது, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு கூடாது, ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற பாகுபாடு கூடாது,
சாதியின் பெயரால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற பாகுபாடு கூடாது. எந்த பெயராலும் பாகுபாடு கூடாது. மானுடம் செழுமையுற வேண்டும், அதற்கு சமத்துவம் நிலை பெற வேண்டும் என்று விரும்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கரின் கோட்பாடு என்ன என்று கேட்டால், அம்பேத்கரின் கோட்பாடு சமத்துவம். அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில் விடை எழுதிவிட முடியும். அந்த சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது என்பதற்காகத்தான் நாம் அமைப்பாய் திரள்வோம் என்று முழங்குகிறோம். அமைப்பாய் திரளாமல் அரசியல் கற்றுக்கொள்ள முடியாது. அரசியலை கற்றுக்கொள்ளாமல் எதிரி யார் நண்பன் யார் என்று அடையாளம் காண முடியாது. அந்த அடையாளத்தை நம்மால் காண முடியாது என்றால் யாரை எதிர்த்து போராட வேண்டும் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். சங் பரிவார்களும் அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். நம்ம தலைவருக்கு அம்பேத்கருக்கு பிஜேபி காரனே வந்து சிலையை வைக்கிறான், மாலை போடுறான் அப்படின்னா அவனையும் நாம வந்து வரவேற்க வேண்டியது தானே என்று நமக்கு தோன்றும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தீவிரமாக அரசியல் களத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் பிஜேபி என்று ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இன்றைக்கு இருந்தால் அவர் எதிர்க்கிற முதல் கட்சி பிஜேபியாகத்தான் இருக்கும். அந்த காலத்தில் காங்கிரஸை எதிர்த்தார் என்றால் காங்கிரஸ் மட்டும்தான் அன்றைக்கு அரசியல் இயக்கமாக இருந்தது. காங்கிரசின் கதாநாயகராக இருந்தவர் காந்தியடிகள். அதனால் காந்தியடிகளையும் காங்கிரஸையும் கடுமையாக எதிர்த்தார். பிஜேபிங்கிறது வந்து ஜனசங்கமா இருந்துச்சு. 1977 தேர்தலில் ஜனதாவில் ஒரு இயக்கமா சேர்ந்தது. ஜனதா உடைஞ்ச பிறகு அந்த ஜனசங்கம் வெளியே வந்து பாரதிய ஜனதான்னு கட்சியை உருவாக்குனாங்க. 80களில் 84 அவங்கிட்ட இருந்த எம்பி எண்ணிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற எண்ணிக்கை தான் 2. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2024 2 உறுப்பினர்களை கொண்டிருப்பதை போல 1984 40 ஆண்டுகளுக்கு முன்பு 2 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தது. 84க்கு பிறகுதான் அவர்கள் வளர்ந்தார்கள். நாம் ஏன் பாரதிய ஜனதாவை பேசுகிறோம்? பல பேர் அதான் கேள்வி எழுப்புறான். நீ திமுகவை பற்றி பேச மாட்டேங்கிறீர்கள், அதிமுகவை பற்றி பேசுவதில்லையே, மற்ற கட்சிகளை விமர்சிப்பதில்லையே. ஒப்பீட்டளவிலே மிகவும் ஆபத்தான கொள்கையை கொண்டிருக்கிற ஒரு கட்சி, சாதி ஒழிப்பை பேசாத கட்சி, சகோதரத்துவத்தை பேசாத கட்சி, சமத்துவத்தை பேசாத கட்சி, இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஆதரிக்காத கட்சி ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது பிஜேபி தான். போலியாகவாது மற்ற கட்சிகள் பேசுகிறார்கள், உண்மையோ இல்லையோ பேசுகிறார்கள், நடைமுறையில் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பேசுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா என்றைக்காவது சாதி ஒழிக என்று சொன்னதுண்டா? இடஒதுக்கீடு மிக மிக அவசியமானது எளிய மக்கள் வலிமை பெறுவதற்கு என்று என்றைக்காவது பேசியது உண்டா? பெண்களுக்கான சமத்துவத்தை, பெண்களுக்கான உரிமைகளை முன்னிறுத்தி உயர்த்தி பிடித்து பேசியது உண்டா? சதி வழக்கத்தை எதிர்த்து இந்த RSS இயக்கம் என்றைக்காவது போராடியது உண்டா? 100 நூற்றாண்டை கொண்டாட போகிறது RSS. பெண்களை கணவன் இறந்துவிட்டால் உடன்கட்டை ஏற்றி அவள் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி கணவனோடு சேர்த்து கட்டையிலே எரித்த கொடுமை இந்த மண்ணிலே தலைவிரித்தாடியதே. அந்த கொடுமையை என்றைக்காவது RSS இயக்கம் கண்டித்ததுண்டா? எண்ணி பார்க்க வேண்டும். ஆணவ கொலைகளை இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், சாதி விட்டு சாதி, மதம் விட்டு மதம் திருமணம் செய்யக்கூடியவர்களை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்களே, அந்த ஆணவ கொலைகளை வெளிப்படையாக கண்டித்ததுண்டா? அது தவறு என்று சொன்னதுண்டா? பாலிய விவாகம், குழந்தை திருமண முறை,
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எது நடந்திருக்கிறது? அவருக்கே பாலிய விவாகம் தான் நடந்தது. பருவத்திற்கு வருவதற்கு முன்பே திருமணம் செய்து வைக்கிற வழக்கம் அப்போது இருந்தது. 6 வயது 8 வயது சிறுமிகளை பிடித்து திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். பருவத்திற்கு வருவதற்கு முன்பே பெண்களை சிறுமிகளை திருமணம் செய்து வைக்கிற கொடூரம் இந்த மண்ணில் நிகழ்ந்தது. ஏனென்றால் கணவன் முன்னாலேயே, மாமனார் மாமியார் முன்னாலேயே அந்த பெண் பருவத்துக்கு வந்தால்தான் அவள் கற்போடு இருக்கிறாள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக திருமணத்திற்கு பெண் அந்த பெண்ணை கண்காணிப்பதற்கு ஏதுவாக காலிலே கொலுசை கட்டிவிட்டு கண்காணிப்பார்கள். அந்த பெண் போகிற இடமெல்லாம் கொலுசு சத்தம் கேட்கும். அனுமதி இல்லாமல் அவள் வெளியே போக முடியாது. அப்படி ஒரு சிறுமியின் கற்பை உறுதிப்படுத்துவதற்காகவே பாலிய விவாகம் இந்த மண்ணில் நடந்தது. என்றைக்காவது அந்த குழந்தை திருமண முறையை தவறு என்று சொல்லி இந்த இயக்கம் பேசியதுண்டா? RSS இயக்கம் பேசியதுண்டா? என்னை பார்க்க வேண்டும். ஊர் வேறு சேரி வேறு என்று இரண்டாக வாழிடங்கள் இருக்கின்றனவே. நீயும் இந்து அவனும் இந்து 2 பேரும் இந்து, இப்படி தனித்தனியே வாழ்வது தவறு. இது அவமானம், இது வெட்கக்கேடு, இது இந்து சமூகத்திற்கே மானக்கேடு என்று எந்த ஒரு RSS காரன் BJP காரன் பேசியதுண்டா, நினைத்ததுண்டா? இது இந்தியாவுக்கு வெட்கக்கேடு இல்லையா? உலக அரங்கில ஒரே ஊர் அங்கனூர், அதிலே 2 கிராமம், ஒன்று காலனி இன்னொன்று ஊர். ஒரே ஊர், ஆனால் 2 வாழிடங்கள். இது எப்படி ஏற்பட்டது? எப்படி நிலைப்படுத்தப்பட்டது? இது எவ்வளவு பெரிய கேவலம்! இது தேசத்திற்கு மானக்கேடு என்று என்றைக்காவது எண்ணியதுண்டா? உனக்கு வேறு கோயில், இவனுக்கு வேறு கோயில், இவனுக்கு வேறு துறைப்பாடு, அவனுக்கு வேறு துறைப்பாடு. எல்லோரும் இந்துக்கள் தானே. இந்துக்களை நாங்கள் கோவிலுக்கு அழைத்து போகிறோம் என்று எந்த RSS காரனாவது தலைமை தாங்கி போராட்டம் நடத்தியதுண்டா? நம்மளை கேட்கலாம், வேங்கவேலுக்கு நீ என்ன பேசின? நீ என்ன பேசின? என்ன போராட்டம் நடத்தினாய்? திமுக அரசாங்கத்தில் வேங்கவேல் பிரச்சனை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது நல்ல வாய்ப்பு என்று கருதி அதிமுக அதை பெரிய போராட்டமாக எடுத்திருக்க வேண்டியதுதானே? ஏன் எடுக்கவில்லை? நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் எதிர்க்கட்சி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே. வேங்கவேல் பிரச்சனையை வைத்து திமுக அரசாங்கத்தை அம்பலப்படுத்துவதற்கு இதை விட வேறு என்ன வாய்ப்பு வேண்டும்? ஏன் பேசுவதில்லை? BJP ஏன் பேசவில்லை? அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னோமா, எல்லோருக்கும் அடிவயிறு எரிகிறது, வயிற்றிலே குற்றிக் கொள்கிறார். எப்படி பேசலாம்? நீ ஸ்டாலினை பதவி விலகு என்று சொல்வாயா என்று கேட்கிறார்கள். சரி, நான் தான் சொல்லவில்லை, கூட்டணியில் இருக்கிறேன். நீ ஏன் இதுவரையிலும் சொல்லவே இல்லை? கள்ளக்குறிச்சியிலே 48 பேர் இறந்து விட்டார்கள். இதை வைத்து முதலமைச்சரே, திமுக முதலமைச்சரே ஸ்டாலின் அவர்களே பதவி விலகுங்கள் என்று BJP போராட்டம் நடத்தியதா? அதிமுக போராட்டம் நடத்தியதா? எது உங்களை தடுக்கிறது? தலித்துகள் பிரச்சனை என்று சொன்னால் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீர்களே, விலகி நிற்கிறீர்களே, பேச மறுக்கிறீர்களே. இதில் என்ன அரசியல் செய்கிறீர்கள்? நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். நான் கூட்டணியில் இருக்கிறேன் சொல்லல, எதிர்கட்சி BJP நான் சொல்றேன். நீ எதிர்கட்சி, திமுகவுக்கு எதிர்கட்சி, நீ சொல்லு. பரவாயில்ல, நான் வரவேற்கிறேன், உனக்கு வந்து மாலை போடுறேன். பாஜக அலுவலகத்திற்கே வந்து நான் மாலை போடுறேன். வேங்கவேல் பிரச்சனையை மையப்படுத்தி சொல்லு பார்ப்போம். கள்ளக்குறிச்சி பிரச்சனையை மையப்படுத்தி சொல்லு. இந்த மேல்பாதி பிரச்சனைக்காக சொல்லு. தலித்துகள் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? சாதி இந்துக்களின் ஓட்டு போயிருன்னு பயப்படுவாங்க, பேச மாட்டார்கள். நம்மளை அம்பலப்படுத்துறாங்களாம். வேங்கவேல் பிரச்சனை வந்த 3வது நாள் புதுக்கோட்டையில் போய் 5000 பேரை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். நான் 26ஆம் தேதி சம்பவம் நடக்கிறது, டிசம்பர் மாதம். 31ஆம் தேதி நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன், அடுத்த நாளே அறிவிக்கிறேன். எல்லாம் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கலாம், ஹாப்பி நியூ இயர்னு. நான் போராடி கொண்டிருந்தேன் களத்தில் 31ஆம் தேதி. கூட்டணியிலே இருக்கிறோம் என்றாலும் இதுவரை ஒரு பிரச்சனைக்கு கூட நாம் பின்வாங்கியதில்லை.
திமுக அரசாங்கத்தை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளை போல போராடிய கட்சி தமிழகத்தில் ஒரு கட்சியும் கிடையாது. அடுக்க முடியும், பட்டியல் போட முடியும். நாமக்கல் பரமசிவம் என்கிற ஒரு வாட்ச்மேன், இரவு காவலர் கொல்லப்பட்டான். தற்கொலை என்று மூடி மறைக்க காவல்துறை முயற்சித்தது. என் தலைமையில் 5000 பேருக்கு மேல் திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், காவல்துறைக்கு எதிராகத்தான். ஒசூரிலே தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படுகொலைகள் அடுத்தடுத்து விழுந்தன. அந்த படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. உடனே நான் வருகிறேன், ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யுங்கள் என்றேன். தென்கனி கோட்டை என்கிற இடத்திலே கிட்டத்தட்ட 10,000 பேரை திரட்டி காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். கூட்டணியில் தான் இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலே ஸ்ரீமதி அந்த வழக்கிலே உடனடியாக போராட்டத்தை அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கள்ளக்குறிச்சிக்கே போனேன், 10,000 பேருக்கு மேல் பெரும் திரள், அவ்வளவு பெரிய எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை எதிர்த்துதான். தென் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர் படுகொலைக்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்த படுகொலைகளை தடுக்க வேண்டும். காவல்துறை என்ன செய்கிறது என்ற கேள்வியை எழுப்பி என் தலைமையிலே அதே போல் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி திருநெல்வேலி நகரத்தில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இதுவெல்லாம் எதை எதிர்த்து? திமுக அரசை எதிர்த்துதான், காவல்துறையை எதிர்த்துதான். ஆனாலும் திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறான். ஒருபோதும் இந்த கொடுமைகளை நாம் வேடிக்கை பார்த்ததில்லை. வேங்கவேல் பிரச்சனையில் அடுத்தடுத்து பல போராட்டங்களை நடத்தினோம். அது புதுக்கோட்டை நடத்திய பிறகு அதிலும் ஒரு திருப்தி ஏற்படாமல் அடுத்து ஜனவரி மாதத்திலே என்று கருதுகிறேன் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். புதுச்சேரியிலும் நடந்தது. ஓபிசி மாணவர்களுக்கான மருத்துவ கல்வியில் அகில இந்திய கோட்டாவில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று புதுச்சேரியில் என்னுடைய தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். எத்தனை எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாடு அரசை எதிர்த்து, இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து. அதிலே ஒருபோதும் நாம் சமரசம் செய்து கொண்டதில்லை. அந்த தேவையும் நமக்கு இல்லை. தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதை போல தற்காலிகமான இடைக்காலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் எந்த முடிவையும் எடுத்ததில்லை. திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே கேலி பேசுகிறார்கள். ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியன் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும். நாம் பாஜகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், பாமகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன், அதிமுகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பவன் தான் டிபிக்கல் பொலிட்டிஷியன். சூது சூழ்ச்சி, ஒரே நேரத்தில் 2 அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம். திருமாவளவன் பாமகவோடும் சேரமாட்டோம், பாஜகவோடும் சேரமாட்டோம், அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் சேரமாட்டோம். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனக்கு இதெல்லாம் முக்கியம், பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா? பேசுவார்களா யாராவது? இப்ப புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பிலே அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது, நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தவன் திருமாவளவன். அவரு கூட சொன்னார், அண்ணன் நம்மகிட்ட வரல, ஆனாலும் அவர் மனசு நம்மோட இருக்கும். நாங்க நினைச்சிருந்தாரா இல்ல எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது,
கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது. போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம். இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு என்ன நிலை? நான் யூகம் பண்ணது சரியா போச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாலே போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது? ஏன் அதிமுக பிஜேபியில் போய் சிக்கியது? யோசித்து பாருங்கள். நம்மை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எடுத்திருந்தால் நாம் நடுத்தருவிலே நின்றிருப்போம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், என்னுடைய சாதுரியத்தை சொல்லுவதற்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிற போதும் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை நெஞ்சில் இருத்தி கொண்டுதான் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கிறோம். ஏன் நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்றால் ஒரே காரணம், ஒரே பதில். நான் புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன், அதனால் எதிர்க்கிறேன். அவ்வளவுதான். நான் அம்பேத்கரை போலியா அவர் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்தேன்னா எனக்கு அது ஈஸி, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அவன் என்ன கொள்கை பேசினான்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறான், அவங்க தான் இன்னைக்கு பெரிய சக்தி தேசிய அளவில், காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பே இல்லை, அதனால நாம் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் முடிவெடுத்திருக்க முடியும். ஆனால் திருமாவளவன் எடுக்கவில்லை, எடுக்க மாட்டான். ஏனென்றால் திருமாவளவன் அம்பேத்கரின் பிள்ளை, புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன், தந்தை பெரியாரின் பிள்ளை. இந்த புரிதலோடு தான் நாம் களத்தில் கைகோர்த்து நிற்க வேண்டும். திமுகவோடு நமக்கு விமர்சனம் இல்லையா? அதிமுகவோடு விமர்சனம் இல்லையா? மற்ற கட்சிகளோடு காங்கிரஸோடு நமக்கு விமர்சனம் இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸை நாம் நட்பு சக்தியாக பார்க்க முடியுமா? காங்கிரசுக்கு எதிராக நாம் எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடப்பதற்கு முன்பே 2008 டிசம்பரில் இருந்து எத்தனை அடுக்கடுக்கான போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கிறது. மாணவர் அணி சார்பிலே போராட்டம், மகளிர் அணி சார்பிலே போராட்டம், தொழிலாளர் அணி சார்பிலே போராட்டம், அடுக்கடுக்கான பல போராட்டங்கள் ஈழத்தமிழர்களுக்காக. எத்தனை மாநாடுகள்! நாம் எல்லாம் போராட்டம் நடத்திய காலத்தில், மாநாடு நடத்திய காலத்தில் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று. நகைப்பாக இருக்கிறது. 2009 ஜனவரியிலே 4ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே ஆணைமுத்து அவர்கள் நடத்திய ஒரு கருத்தரங்கத்திலே நான் பங்கேற்ற போது, வன்னி சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது, எந்த நேரத்திலும் பிரபாகரன் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் கிடைத்ததும் அந்த கூட்டத்திலேயே வெளிப்படையாக அறிவித்து, நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களையும் தேடி போய் சந்திக்க போகிறேன். தலைக்கு மேல் வெள்ளம் வந்து விட்டது, இனி நமக்கிடையிலே கட்சி பாகுபாடு கூடாது, எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற அறைகூவலை விடுத்துவிட்டு எல்லா தலைவர்களின் வீடுகளுக்கும் நான் படியேறி போனேன். ஒருவரையும் என்னால் ஒருங்கிணைக்க முடியவில்லை. எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவதிலே தீவிரமாக இருந்தார்கள். ஏமாற்றம் அடைந்து, விரக்தி அடைந்து, எனக்கு பெண்டா பிள்ளையா, குடும்பமா, குடித்தனமா, நான் தனி ஆளாக சாகுவரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று மறைமலை நகருக்கு போய் 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாளோடு முடிந்து போனதற்கு பாமக நிறுவனர் கொடுத்த வாக்குறுதி தான் காரணம். நாம 2 பேரும் சேர்ந்து 1 வாரம் ஆகட்டும், கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம், உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த மேடையில் அவர் வெளிப்படையாக பேசி, நம்முடைய தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் 4வது நாள் அந்த போராட்டத்தை நான் நிறுத்த வேண்டியதாயிற்று. அன்றைக்கு என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உண்மையான ஈழப்பற்றாளரும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரபாகரன் உயிருக்கு ஆபத்து என்ற போது கூட பொங்கல் கொண்டாடுவதிலே குறியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள், தமிழ்நாட்டு இயக்கம்.
அன்றைக்கு நான் மனம் நொந்து போய் நான் மட்டுமே என் உயிரை துறக்கவும் தயார் என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் போரை நிறுத்து, பேச்சுவார்த்தை நடத்து என்ற கோரிக்கையை வைத்து, இந்திய அரசே போரை நிறுத்து என்கிற கோரிக்கையை வைத்து நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டேன். அன்றைக்கு எனக்கு துணையாக இருந்தவர்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுவதும் அன்றைக்கு போராட்டங்கள் வெடித்தன. ஒரே நாளில் 28 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டார்கள். 4வது நாள் கலைஞருக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டது என்றால், அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க திருமாவளவன் சதித்திட்டம் தீட்டுகிறான் என்று உளவுத்துறை அன்றைய முதல்வர் கலைஞருக்கு தகவல் கொடுத்தது. இதுவெல்லாம் ஜனவரியிலே நடந்தது. அதற்கு பிறகுதான் மே மாதம் தான் 17, 18 அந்த காலகட்டத்தில் தான் யுத்தம் நிறைவு பெறுகிறது. நாம் ஜனவரியிலேயே அந்த போராட்டத்தை தொடங்கினோம். அந்த போராட்டத்தின் போது நான் ஏறாத படிகள் இல்லை, பேசாத தலைவர்கள் இல்லை. அப்போது அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது, இவர்கள் மேடையில் பேசுவது ஒன்று, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒன்று, இரண்டுக்கும் தொடர்பே இல்லை என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டேன். எனது அருமை தோழர்களே, எல்லா கட்சிகளோடு நமக்கு விமர்சனங்கள் இருக்கின்றன. காங்கிரஸோடு விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த காங்கிரஸோடு இன்றைக்கு நாம் ஏன் கைகோர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால், எல்லா கட்சிகளும் பேசுகிற அரசியலில் இருந்து முற்றிலும் நேர் மாறாக ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற இயக்கம் பாஜக. சனாதனம் தான் அவர்களுக்கான அரசமைப்பு சட்டம், மனுஸ்மிருதி தான் அவர்களுக்கான குரு, கோட்பாட்டு குரு மனுதான், மனுஸ்மிருதி தான் அவர்களுக்கான வேதம். அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் இந்த மண்ணிலே தோன்றி அவர் உருவாக்கிய போராட்டங்களும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்ட சமூக ஒழுங்கு தலைகீழாக புரளுகிறது. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய முழக்கம், தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும் என்று சொன்ன முழக்கம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது. ஆடு மேய்த்தவன், மாடு மேய்த்தவன், கக்கூஸ் கழுவியவன் எல்லாம் இன்றைக்கு விவசாய நிலங்களில் அடிமை கூலிகளாக உழன்றவன் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறான். நீதிபதியாக போய் அமருகிறான், துணைவேந்தராக அமருகிறான், பேராசிரியராக இருக்கிறான், ஆசிரியராக இருக்கிறான், எழுத்தாளராக இருக்கிறான், கவிஞராக இருக்கிறான், படைப்பாளராக மாறி இருக்கிறான். இதெல்லாம் சும்மா நிகழ்ந்து விடவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் வேர்வையில் இருந்து விளைந்த விளைச்சல் இது. அதனால்தான் எல்லா தலைவர்களும் 90 வயசு வரலும் வாழ்ந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் 65 வயதிலேயே காலமாகிவிட்டார். அவ்வளவு மன அழுத்தம் அவருக்கு, அவ்வளவு உளைச்சல் அவருக்கு, அவ்வளவு உழைப்பு அவருக்கு. இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருப்பார். பௌத்தம் இந்த மண்ணில் செழித்து வளர்ந்தோங்கி இருக்கும். பௌத்தம் தழுவிய சில மாதங்களில் காலமாகிவிட்டார். ஆகவே காங்கிரஸை நாம் விமர்சிக்கிறோம், காங்கிரஸோடு முரண்பாடு இருக்கிறது தேசிய அளவில் என்றாலும் கூட, பாரதிய ஜனதாவின் கொள்கை கோட்பாடு என்பது மிகவும் ஆபத்தானது, தேசிய அளவில் ஆபத்தானது. ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதியையே அழித்தொழிக்க துடிக்கிறது. அரசு துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்குகிறது. அதானி, அம்பானி போன்ற தனி முதலாளிகளை உருவாக்குவதிலே கவனம் செலுத்துகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்து சாதி பெருமிதங்களை பரப்பி பறையர்களை கூட நீ சிவபெருமானின் தோன்றல் வழித்தோன்றல்கள் என்று பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறது. நந்தனுக்கு திருவிழா எடுக்கிறார்கள், திடீரென்று புறப்பட்டு விட்டார்கள். பறையர்களின் மீதும் அவர்களுக்கு பாசம் பொங்குகிறது. ஏனென்றால் உங்களை பறையன் என்று சொல்ல வைக்க வேண்டும், அதுதான் அவர்களின் அரசியல். அது வேண்டாம் என்பது அம்பேத்கர் அரசியல். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் அரசியல். சாதியை சொல்ல வைப்பது பிஜேபி அரசியல். சாதி பெருமையை தூண்டுவிப்பது பிஜேபி அரசியல். உடனே இங்கே 4 பேர் கிளம்பிட்டான். நாங்கள்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள், அவருக்கு சுடலை ஆண்டின்னு ஒரு பேர் உண்டு, சுடுகாட்டில் நின்று அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு. எங்களை மாதிரி ஹரிச்சந்திரன் சுடுகாட்டில் பணத்தை எரிச்ச மாதிரி, நாளைக்கு ஹரிச்சந்திரன் எங்காலுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க.
சாதி பெருமிதம் பேசினால் அது அம்பேத்கரியம் இல்லை, அது அம்பேத்கரியத்திற்கு எதிரானது. சாதி பெருமிதம் பேசினால் அது RSSக்கு துணை போவது, சாதி பெருமிதம் பேசினால் அது பிஜேபிக்கு துணை போவது, சாதி பெருமிதம் பேசினால் பார்ப்பனர்களுக்கு நான் அடிமை என்று ஒத்துக்கொள்வது, சாதி பெருமிதம் பேசினால் சனாதன தர்மமே இங்கு உயர்ந்தது என்று ஒத்துக்கொள்வது. அம்பேத்கர் அரசியல் முற்றிலும் எதிரானது. அன்னைக்கு மனு என்பவன் உருவாக்கிய சட்டம் மனு தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு மாற்றாக ஒரு சட்டம் உருவானது, மனு தர்மத்திற்கு நேர் எதிராக ஒரு சட்டம் உருவானது. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். எனவே இனி நீங்கள் ஒரு திருமண விழாவுக்கோ காதணி விழாவுக்கோ ஒரு இல்லத்திறப்பு விழாவுக்கோ போனால் அவர்களுக்கு நீங்கள் பரிசளிக்க விரும்பினால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை, தமிழிலே இருக்கிற முகப்புரையை பிரேம் போட்டு கொடுத்து வீட்டிலே மாட்ட சொல்லுங்கள். அம்பேத்கர் படத்தை மாட்டுவதை விட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை மாட்ட வேண்டும். அதில் இருக்கிற சொற்கள் நம் பிள்ளைகளுக்கு அறிமுகமாக வேண்டும். அதை படிச்சு அவன் பார்க்கணும். அதில் இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டு சொற்களை இளைய தலைமுறையினர், அடுத்த தலைமுறையினர் உச்சரிக்க வேண்டும். அதுதான் இந்த சமூகத்தை மாற்றப் போகிறது. அந்த புரிதலோடு புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஜெய் பீம் என முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.